அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்பா இன்றைக்கி ஏகாதசி கவிச்சு சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி மௌன விரதம், இன்றைக்கி பேசுகிறதா இல்லை, என்ன இன்றைக்கி கார்த்திகை விரதம், இன்றைக்கி அமாவாசை விரதம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விரதம், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விரதம், இன்றைக்கி எங்கள் அம்மா செத்த நாள், இன்றைக்கி எங்கள் அப்பா செத்த நாள், விரதம் இருக்கிறது கரெக்டு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். விரதம் என்னென்னா தெரியுமா? காலிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாம வெறும் சீரக தண்ணீரை குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது தான் விரதம். நம்மால் விரதங்கிற பேரில் பால், பழம், பாதாம், பிஸ்தா இவர் சாப்பிட மாட்டாராம். நான் இப்போ மத்தியானம் சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டேங்க. இப்போ என்னங்க சாப்பிடுங்க, ஒரு பழம் சாப்பிட்ருவோங்க. இது விரதமாக? விரதம் அதாவது பட்டினி என்பது மிகச்சிறந்த மருந்து. மாதத்தில் ஒரு நாள் பட்டினி இருந்தால் உடம்பில் அதிகமாக சேர்ந்துள்ள அத்தனை கழிவுகளும் வெளியே போய்விடும். இது விரதம் இருப்பதனுடைய நன்மை. ஆனால் விரதம் இருக்கிறேன் என்ற பேர் வழியில் உணவை குறைத்து கொள்வதோ உணவு உண்ணாது இருப்பதோ, இந்த மாதத்துக்கு 10 நாள் விரதத்திலே கழிச்சிருவாங்க. அப்புறம் அர்த்தம் எப்படி இருக்கும்? நோய் தான் வரும். அதனால் விரதம் என்பது மாதத்தில் ஒரு நாள் பட்டினி கிடப்பது. அதுவும் நல்ல உடல்நிலையில் இருப்பவர்கள் பட்டினி கிடப்பது. சர்க்கரை வியாதி வச்சுக்கிட்டு, ஹார்ட்டில் வியாதி வச்சுக்கிட்டு, நான் ப்ரெஷர் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் இந்த விரதம்லாம் இருந்தீங்கன்னா அதுவே உங்கள் உயிருக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். அதனால் விரதம் இருப்பவர்கள் தயவு செய்து யோசித்து செய்யுங்கள்.